ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கர்ப்பமாக இருக்கிறவங்க மாடிப்படி ஏறி இறங்கலாமா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடிப்படி ஏறி இறங்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களையும் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலவங்க வந்து நார்மலாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அவங்க வந்து ஓகே. பட் இருந்தாலுமே ப்ரெக்னன்சி டைமில் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நல்லா தான் இருப்பாங்க, நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து டயர்ட்னஸ், இந்த மயக்கம் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ட்ரைம்ஸ்டர் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர், செகண்ட் ட்ரைம்ஸ்டர், தேர்ட் ட்ரைம்ஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 months. ஸோ செகண்ட் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட், அதாவது 4, 5, 6. தேர்ட் அப்படிங்கும்போது 7, 8, 9. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து சொல்லுவோம். ஸோ ட்ரைம்ஸ்டர் பொறுத்து நம்ம வந்து இந்த மாடிப்படி கட்டி இறங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர் அதாவது 1, 2, 3 இந்த மந்த்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சுத்தல், வாந்தி, மயக்கம் இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல மாடிப்படி கட்டி ஏறி இறங்குறது வந்து சேஃப் கிடையாது. அப்ப செகண்ட் ட்ரைம்ஸ்டர்ல மாடிப்படி ஏறி இறங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் வந்து ரிஸ்க் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தை ரொம்ப குட்டியா இருப்பாங்க. அவங்களோட யூட்ரஸ்ல, நமக்கு யூட்ரஸ் வந்து வயிறோட அடிப்பகுதியில தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல குழந்தைங்க ரொம்ப குட்டியா நம்மளோட வயிற்றுல, அதுவும் அடிப்பகுதியில இருக்கிறதுனால அந்த டைம்லயும் நம்ம அடிக்கடி மாடிப்படி ஏறி இறங்குறது வந்து சேஃப் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாடிப்படி ஏறி இறங்கும் போது அந்த புவியீர்ப்பு விசையினால உங்களோட குழந்தையும் அடி வயிற்றுல இருக்கும்போது நீங்க பின்னோக்கி இழுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பேலன்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்க செகண்ட் ட்ரைம்ஸ்டர் அதாவது 4, 5, 6 இந்த மாதிரி டைம்லயும் மாடிப்படி ஏறி இறங்குறது சேஃப் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ட்ரைம்ஸ்டர் அதாவது 7, 8, 9. ஸோ இந்த டைம்ல வந்து குழந்தையோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்குமே ஒரு 6 month வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட வெயிட் ஒரு 1 kg கூட சொல்ல முடியாது, ஒரு 1/2 கிலோ. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்திருப்பாங்க. ஒரு 600, 700 கிராம். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா உங்க குழந்தையோட வெயிட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 1 kgக்கு மேலே 2 kg, 3 kg இந்த மாதிரிலாம் வந்து குழந்தையோட வெயிட் வந்து சீக்கிரமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் வந்து மாடிப்படி ஏறி இறங்குறது அவ்வளவா சேஃப் கிடையாது. ஏன்னா உங்களோட குழந்தையோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மூச்சு வாங்குதல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஃபைனலா மாடிப்படி கட்டி ஏறி இறங்குறது நல்ல ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். எஸ், கரெக்ட். இந்த எக்ஸசைஸ் பண்றது எல்லாமே உங்களோட பாடி கண்டிஷன்ஸை பொறுத்து தான் இருக்குது. நீங்க ஓகேவா இருந்தீங்க, உங்களுக்கு பிபி, ப்ரெஷர் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை, நீங்க நார்மலா இருக்கீங்க அப்படிங்கும்போது தாராளமா மாடிப்படி கட்டி ஏறி இறங்கிக்கலாம். பட் அது வந்துட்டு படிக்கட்டு ஒழுங்கா இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதாவது சில படிக்கட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா கோணலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்கட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, இல்லை நீங்கள் அதில் ஏறுறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறிக்கோங்க. சில படிக்கட்டுலாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமா நீங்க வந்து படிக்கட்டு ஏறி இறங்கும்போது சைட்ல வந்து கைப்பிடி இருக்கும்ல, அதை வந்து பிடிச்சிக்கோங்க. 2 பக்கமும் டைட்டா வந்து பிடிச்சிக்கோங்க. ஏன்னா திடீர்னு நமக்கு தலை சுத்தல் இதெல்லாம் வந்து பிரெக்னன்சி டைம்ல எப்போ வரும் அப்படிங்கிறதே வந்து தெரியாது. நார்மலா இருக்கும், திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா தலை சுத்தல் வரும். ஸோ நீங்க வந்துட்டு படிக்கட்டு ஏறி இறங்கும்போது சைட்ல இருக்க கைப்பிடியை வந்து கவனமா பிடிச்சிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து படிக்கட்டு ஏறும்போது 2 படிக்கு ஒருக்கா வந்து ஸ்டெப் எடுத்து வைப்போம்ல, 2 படி தாண்டி, 3 படி தாண்டி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு படிக்கட்டுலயும் கால் வச்சு ஏறுங்க. அப்புறமா நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 வாட்டி, 2 வாட்டி படிக்கட்டு ஏறி இறங்குறீங்க அப்படிங்கும்போது ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம், செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து மாடிப்படி வந்து ஏறி இறங்கி தான் வரணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஓகே. நீங்க வந்து இப்ப மார்னிங் ஒருக்கா மாடிப்படி ஏறி இறங்கி கீழ வரீங்க அப்படிங்கும்போது, ஈவினிங் ஒருக்கா இறங்கி வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1 டைம், 2 டைம் வந்து மாடிப்படி ஏறி இறங்கலாம். ஸோ அடிக்கடி ஏறி இறங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இத பத்தி வேற ஏதாவது சஜஷன் இருந்து அப்படின்னாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பர்சனலா என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க்யூ சோ மச்.